டூட் படம் எப்படி இருக்கும்? டூட் படம் நான் செகண்ட் டே தான் பார்த்தேன், ஹானஸ்டா சொல்றேன். நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது படத்துல. சரி நம்ம போய் பார்ப்போமே என்ன அப்படின்னு போய் பார்த்தேன். உண்மையா சொல்றேன், இந்த டைரக்டர் கீர்த்திஸ்வரன் அவர்கிட்ட அவரோட அந்த ஸ்டோரியில நான் வந்து பாலச்சந்தர் சாரை பாக்குறேன், அவருடைய ஸ்கிரீன் பிளேல நான் பாக்யராஜ் சார் பாக்குறேன். நான் எந்த இடத்துலன்னு சொல்ற பாருங்க, பாலச்சந்தர் சாரோட படங்கள்லாம் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிக்சடான ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அதையும் வந்து ஸ்மூதா ஹேண்டில் பண்ணுவாங்க. உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தையும் பேசியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி கீர்த்திஸ்வரனுடைய அந்த ஸ்டோரி பிளாட்ல பாலச்சந்தர் சாரோடைய அந்த இதை நான் பாக்குறேன். ஸ்கிரீன் பிளே ப்ரோ, நான் நிறைய விஷயங்களை இங்க வந்து உடைக்க வேணான்னு பாக்குறேன். ஏன்னா மக்களுக்கு பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கணும்னு, ஆனா நிறைய பேர் வந்து அதை ரிவ்யூல சொல்லும் போது நிறைய உடைச்சிடுறாங்க. சரி நானும் அது சொல்றேன், அது ஒரு ஸ்னீக் பீக்கா இருக்கட்டுமே. ஸ்கிரீன் பிளே அந்த ஒரு லவ் ஃபெயிலியர்ல பிரதீப் ரங்கநாதன் வெளியே வரும்பொழுது ஓப்பனிங்ல பெசன் ரவி சார் வராரு கார்ல, அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை இருக்குடா, நார்மல் படமா இருக்கும்டான்னு பார்த்தா அது ஒரு சர்ப்ரைஸ், அந்த கன் எடுத்து. அதுதான் ஸ்கிரீன் பிளே. இதுதான் பாக்யராஜ் சார் வந்து ஏன் லெஜெண்ட்னு சொல்றேன்னா, அந்த ஒரு விஷயம் ஒரு டெபியூட் டிரெக்டர் கீர்த்திஸ்வரன் கிட்ட நான் இதை பாக்குறேன். இதை தாண்டி பல இடங்கள்ல அந்த ரிசப்ஷன்ல நடக்கக்கூட மேட்டரா இருக்கட்டும், அப்படி பின்னாடி போயிட்டு அவர் ரிவர்ஸ் வருவாரு நின்று பாக்குறவரு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா சரத்குமார் சார் கேரக்டர் மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துல அந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு, தசரான்னு, நானியோட தசரா, அதுல ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு அத்தைய கொன்னதே நாதாமா அப்படின்னு அது அப்புறம் பிராங்க்னு மாத்திருவாங்க. இதுதான் ஸ்கிரீன் பிளே. எனக்கு மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு டியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். சூப்பரா இருக்கு. பிரதீப் கிட்ட இதுதான் எதிர்பார்க்கிறோம். இப்ப எல்லா நடிகருக்கும் இது அமைஞ்சிராது. விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணாலும் ஸ்கிரிப்டே இல்லைனாலும் அந்த மனுஷன் சும்மா கை கட்டிட்டு நின்னாலும் சும்மா ஏதோ பேசினாலுமே வந்து நம்ம நல்லா ரசிப்போம். அந்த ஒரு நடிகர் எனக்கு தெரிஞ்சு அது இந்திய சினிமாலே ஒரு சிலருக்கு தான் விரல் விட்டு தான் என்ன முடியும், அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது பிரதீப் அண்ணனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பிரதீப் அண்ணா வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. லவ் டுடேலையும் டிராகன்லயும் என்ன பண்ணாரோ அதை தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்கிறாரு. ரசிக்கிறாங்க பிரதர். இப்போ ஒரு போனை அப்படி எடுக்கிறாரு, ரஜினி சாருக்கு ஒரு மேனரிசம்ல அப்படி இப்படின்னு அதை பிரதீப் அண்ணா வந்து பண்றாரு. அது ரசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க. சட்டை இல்லாம வராரு. இப்போ பொண்ணுங்க இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க. ஒரு எஸ்டிஆரோடைய விடிவியை பார்த்து ஒரு சாக்லேட் பாய், அல்லு அர்ஜுனு, ராம் சரண் இவங்கள ரசிச்சா ஓகே, இவரை வந்து ரசிக்கிறது அப்படிங்கிறது உண்மையா பிடிச்சிட்டாரு. அந்த பொண்ணுங்க, கிட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் பிடிச்சிட்டாரு. நீங்க லவ் டுடே டிராகன்ல பார்த்த பிரதீப் ரங்கநாதன் தான் இதுலயும் பார்ப்பீங்க. அதுலயும் எப்படி ஒரு கடைசியில நம்மள அழ வைப்பார், ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ வச்சு. அந்த மாதிரி ஒரு மேட்ரு இந்த படத்துலயும் எமோஷனலா கனெக்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்ல, ஃபேமிலியோட நீங்க வந்து பாக்குற அளவுக்கு இருக்குது படம். அந்த சாங்ஸ், பிரதீப் ரங்கநாதனுடைய அந்த லவ் போர்ஷன்ஸ், ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எப்படி கனெக்ட்? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது லவ் சாங்கு அந்த மீமெல்லாம் கூட பார்த்தேன். நம்ம கூறாண்டா இவன் டே கொய்யால அப்படியே கொடுத்த காசு அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாரு நம்ம இவரு சாய் அபியங்கர். ஆனா கண்ணை மூடிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அனிருத் பண்ண மாதிரிதான் இருக்கு மியூசிக். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ், இந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டாங்க. சாபியங்கர் ரொம்ப நல்லா பண்றாரு. ஒரு சில இடத்துலலாம் அப்படியே இந்த யுவன் சாரோட இது காதலான ஒரு சாங் துள்ளுவதில் மேல இருக்கும், அந்த சாங்கோட ஃபீல் இந்த படத்துல வந்து கிடைக்குது. நிறைய இடத்துல மிரட்டி விட்டுருக்கிறாரு, அங்கங்க தேவையான மியூசிக்லாம் போட்டு. எனக்கு ரொம்ப சாயபியங்கார் வந்து நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் போர்ஷனோட எல்லாம் அந்த படத்தோட நம்ம பார்க்கும்போது எமோஷனலா ரொம்ப கனெக்டா இருக்கும். நீங்க சரத்குமார் சார் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு படத்துல. உண்மையாவே அந்த மனுஷன், நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலான் இருக்கேன் டெய்லி. ஏன்னா அப்படி ஒரு இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரத்குமார் சார். அந்த ரிசப்ஷன் நடக்கும், அதுல ஆடிக்கிட்டே அப்படியே ஸ்டேஜ் கிட்ட போறது எல்லாமே பிராங்குன்னு ஒரு மிரட்டிட்டாரு சரத்குமார் சார். செம்ம. ஆனா நீங்க தயவு செய்து நான் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப வள்ளுவர் வந்து ஒரு குறள் இருக்கு, நல்லது செய்திட நம்ம பொய் சொல்லலாம். இப்போ 3 உயிர் இந்த உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா 3 உயிரை கொண்டுடுவாங்க. ஒன்னு பிரதீப், இன்னொன்னு மமிதா, இன்னொன்னு அந்த பையன், ஏன் அந்த குழந்தைய கூட வந்து என்ன பண்ணாலும் இருக்க. அப்ப இந்த 4 உயிரை காப்பாத்தணும்னா ஒரு மனுஷன் அந்த இடத்துல இப்படி ஒரு மாஸ்டர் பிளே பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அங்க கேஸ்ட் அவரை மாத்த முடியாது, சரத்குமார் சாருடைய கேரக்டரை நம்ம மாத்த முடியாது. அப்ப 4 உயிரை காப்பாத்துறதுக்கு இது இந்த மாதிரி விஷயம் பண்றது தப்பு இல்லை. இதை நீங்க டாக்ஸிக்கா பார்க்காதீங்க, ஃபேமிலியோட வாங்க. இதுக்குள்ள இருக்கிற அழகை பாருங்க, ஒரு அறத்தை பாருங்க. அவன் லவ் பண்றான், ஆனா எந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா இவனை ஏதாவது பண்ணிட்டு அந்த ஹீரோயினை ஏதாவது இப்ப யூஸ் பண்ணிருக்கலாம். எந்த இடத்துலயுமே ஜீரோ. அதாவது ஒரு லவ் 100% லவ், ஆபாசமே கிடையாது.
சூப்பரா பண்ணிக்கிறேன், இறங்கி நடிச்சிருக்கிறாங்க. நான் அவங்க படம் பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் ஹானஸ்டா சொல்லணும்னா, ஒரு சில நடிகை இருப்பாங்களா இறங்கி நடிப்பாங்க அந்த நடிப்புக்காகவே அப்படின்னு, அந்த டெடிகேஷனை நான் அவங்க கிட்ட பாக்குறேன். அவ்வளோ நல்லா இருக்கு. என்னன்னா நீங்க வந்து இந்த கதையோட நீங்க பார்க்கும்போது சி அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோ டாக்ஸிக்கெல்லாம் இல்லை. இது வந்து இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு, இது வந்து தேவை அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவேன். இது மாதிரியான இடத்துல எப்படிடா நம்ம வந்து சர்வை பண்ணலாம் அப்படிங்கிறத பிரதீப் ஒரு ஸ்டோரியா கீர்த்திஸ்வரன் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணி. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க பாலச்சந்தர் சார் படத்தை லைக் பண்ணீங்கன்னா இந்த படத்தை வந்து லைக் பண்ணலாம். மமிதா நீங்க பாருங்க, கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஒரு க்ரஷ்ஷாவே வருவாங்க. அப்படி ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. அவங்க ஆல்ரெடி பிரேமல் படம் நடிச்ச மூலமாவே தமிழ்நாட்டுல வந்து யூத் பத்தியும் ஜென்சி பத்தியும், இந்த படத்துலயும் அதே மாதிரி அந்த கியூட்டான ரியாக்ஷன்ஸ் ஜாஸ்தி பண்ணாங்க. பிரேமல் படம் பண்ணி பார்க்க முடியும்னா அவங்க பயங்கரமா கியூட்டான ரியாக்ஷன்ஸ். ஸோ சேம் இதுலயும் பிரதிபலிக்கிறாங்களா, மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இதுல அந்த ரிசப்ஷன்ல ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க ஒரு பாட்டுக்கு. அந்த பாட்டு உண்மையா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில ஒரு குட்டி பையன் ஆடுவார் பாத்தீங்களா, அந்த வைபை இந்த படத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கருத்தை மச்சான் அந்த பாட்டு அந்த ஃபாஸ்ட் பீட்ல அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா கைதுல ஒரு அமர்க்கலம் பண்ணிருப்பாங்க பாருங்க ரிசப்ஷன்ல அந்த படத்துல டிராகன்ல. அது மாதிரி இதுல ஒரு அமர்க்கலம் இருக்கு. சரியான ஒரு ஆக்டிங் டெடிகேஷன். இன்னும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல ரிங்கு விழுந்துரும். உண்மையா பெரிய லெவல்ல வருவாங்க மமிதா பைஜு. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. இந்த பிரதீப் ரங்கநாதன் அவரை பத்தி ஒரு விமர்சனம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்டேஜ்ல கேட்டிருந்தாங்க. ஹீரோ மெட்டீரியலே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹீரோ மெட்டீரியல்னா என்ன அது கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கதைக்கான யாரு தேவையோ அவர் தான் ஹீரோ. அது 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 இருக்கு அவர்கிட்ட. இப்ப மகேஷ் பாபு சார் வந்து பெரிய ஆளு, பாலகிருஷ்ணா சார் வந்து பெரிய ஆளு, அவங்களுக்கு வந்து அப்பா இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கா, எனக்கு நீங்க நான் தப்பா என்ன எடுத்துக்காதீங்க, அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு இதுவா கேட்டா நல்ல ஹீரோ தான். ஆனா சூப்பர் ஸ்டார் மெட்டீரியல் அவர்கிட்ட இருக்கானா ரஜினி சார் கிட்ட இருக்கிற அளவுக்கு இல்ல, மகேஷ் பாபு சார் கிட்ட 10% தான் இருக்கு. அது மாதிரி நம்ம பிரதீப் சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லைங்க. ஆனா கண்டென்ட் நடிப்பு தன்னால முடிஞ்சதை சரியா பண்றாரு. அதனால ஒரு ஹீரோ மெட்டீரியல்லாம் சும்மா கண்டென்ட் தான், கதை நாயகன் தான், ஹீரோ கிடையாது, கதை நாயகன் தான் யாரா இருந்தாலும். இல்ல உண்மை அதுதான் ப்ரோ. நீங்க பழைய சினிமால இருந்து இன்னைக்கு இருக்கு அது ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்கு. ஹீரோனா ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும், ஃபைட்டு கத்துக்கணும், ஸ்டண்ட் கத்துக்கணும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது அப்பவே முடிஞ்சு போச்சு. யாரு பாலு மகேந்திரா சாருடைய காலகட்டத்திலே இதெல்லாம் உடைச்சாச்சு. பாரதி ராஜா சார்லாம் இப்போ இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர் கமல்ஹாசன் சார் 16 வயது நிலை பண்ணாரு. அந்த கேரக்டர் சப்பானி இன்னைக்கும் பேசப்படுதா? இதுதாங்க சினிமா. ஹீரோ மெட்டீரியல்னா என்னங்க, அவரை விடவா அழகு, கமல் சாரை விடவா அழகு, அவரே தன்னை வந்து அந்த கதைக்கு, அதுதான் ஹீரோ. சேதுவுல வந்து சியான் சார் பண்ணது இதுதான் ஹீரோ மெட்டீரியல். ஹீரோக்குன்னு தனி மெட்டீரியல்லாம் கிடையாது. அப்படி பண்ணா வந்து நம்ம நடக்க விட்டு ரேம்ப் வாக் மாடல் மாதிரி தான், நண்டு பிராண்ட் லுங்கி வேணா எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஹீரோ மெட்டீரியல் வச்சு இதை தான் வந்து நீங்க பண்ணணும். சினிமாக்கு என்ன தேவை, ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கரெக்டா செய்யக்கூடியவர் தான் ஹீரோ மெட்டீரியல் என்னை பொறுத்த வரைக்கும். சரத்குமார் சார் நிறைய படங்கள், KS ரவிக்குமார் சார் படத்தெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ஜாலியா ஒரு வைப் அமக்கலாம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம இன்னோசென்ட்டா இருக்கும். லாஸ்ட்ல அவரை ஏமாத்தப்படுவாரு, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல எல்லா விதமான சரத்குமாரையும் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்காத சரத்குமாரையும் பார்க்கலாம். நான் யோசிச்சேன், சரத்குமார் சாரை போட்டதுக்கு வந்து சத்யராஜ் சாரை போட்டிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நக்கல் வில்லத்தனெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அப்படி போட்டிருந்தா அது லவ் டுடே மாதிரி கூட வந்திருக்கலாம். இல்ல இவர்கிட்ட என்ன பண்ண முடியும் சரத்குமார் சார்? வில்லனுக்கு வில்லன், காமெடிக்கு காமெடி, வைபுக்கு வைபு, அந்த கேரக்டருக்கு எமோஷனல். ஒரு கட்டத்துல நம்மளே கொஞ்சம் கண் கலங்க வச்சிரும் அவரோட கேரக்டர். அவ்வளோ சூப்பரா இருக்கு. சரத்குமார் சார் இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா பீட்ரூட் ஜூஸ் தான் நான் குடிக்க போறேன் இனிமே. ஏன்னா அவரை பார்த்துட்டு. படத்தோட டைரக்டர் கீர்த்திஸ்வரன் என்ன மாதிரி பண்ணிருக்காரு? அதுதாங்க அவர்கிட்ட நான் அதுதான் முன்ன சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சாரையும் பாக்யராஜ் சாரோட ஸ்கிரீன் பிளேவும் பாக்குறேன். இறங்கி பண்ணுங்க பிரதர், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கீர்த்திஸ்வரன் ஏதாவது சொசைட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளா உருவாக்குனது தான் ஒரு காலகட்டத்திலையும். அதனால அதுக்குள்ள இருக்கிற அறம் என்ன, அந்த அறத்தை நீங்க வள்ளுவர் என்ன சொன்னாரோ அந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைய தூக்கி அங்கதான் நான் கீர்த்திஸ்வரனை ரொம்ப லைக் பண்றேன் ஒரு டிரெக்டரா. அந்த குழந்தைய தூக்கி எல்லாரும் விட்டு போயிடுவாங்கடா பிரதீப் நான் சொல்லுவாரு, நானும் உனக்கு ஒரு அப்பா மாதிரி தாண்டான்னு சொல்லும் போது அந்த இடத்துல கண்டிப்பா கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இதை வந்து ஏன் பிடிக்கல நிறைய பேர் சொல்றாங்கன்னு தெரியல. உண்மையாவே கீர்த்திஸ்வரன் தொடர்ச்சியா இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் உங்களை மிகப்பெரிய லெவல்ல வைப்பாங்க. டிராகன்ல வந்து எப்படி அந்த டிரெக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அஸ்வத் மாரிமுத்து சாருக்கு என்ன ஒரு அங்கீகாரம் தமிழ் சினிமால எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு இதை விட பெரிய லெவல்ல வரும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்னும் படம் தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணுங்க. அதுதான் பிரதர். இப்போ அது ஒரு காலகட்டத்துல இப்படி இருந்தது, அதை வந்து ஏத்துக்கிறாங்க. இதையே நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அட் த எண்டு
உயிரெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்து போயிட முடியாதுங்களே. ஒரு 4 பேரை குழந்தைய கூட நான் கொல்லுவேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வேற வழியே ஆப்ஷனே இல்லை, இப்படிதான் இருந்தாகணும். அதனால இது தாலிக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டாங்க, அதுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. கதையில என்ன ஒரு ஒரு அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல இப்படி நினைச்சிருந்தா எப்படி வேணா இருக்கலாம் இன்னைக்கு காலகட்ட ட்ரெண்ட்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு 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 டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிருக்கு பாத்தீங்களா. ஒரு ட்ரூ லவ் 0% வந்து லஸ்ட் 100% லவ். ஒரு பொண்ணை உயிரா லவ் பண்ணா மட்டும்தான் அதை பண்ண முடியும்ன்ற ஒரு கேரக்டர் பிரதீப்புது. அது பார்க்கும்போது நமக்கு டிராவிட் கூட திட்டுவாரு, டிராவிட் ப்ரோ வந்து திட்டுவாரு, அவனை நீ ஜோக்கர்னு சொல்றல அப்படி இப்படின்னு திட்டுவாரு. ஆனா எனக்கு தியாகின்னு வச்சிருக்கலாம், டியூடுன்னு வச்சதோட தியாகி உண்மையாவே தியாகி தான். அது இந்த இந்த ஒரு அறம் வந்து நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, ஒரு படத்துல ரஜினி சாரு, அம்பிகா மேடம், ராதா மேடம் இருப்பாங்க. அம்பிகா மேடம் போயிடுவாங்க, பட் ஆனா போனதுக்கு அப்புறம் திரும்ப யோசிப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த தப்பும் இருக்காது, நான் உங்க மனைவியா தாங்க இன்னமும் இருக்கேன்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல சாகுற வரைக்கும் அம்பிகா மேடம் வந்து தன்னோட மனைவின்னு அந்த ஊரே எதிர்க்கும், இவர் போயிட்டு வந்து அவங்களை அடக்கம் பண்ணுவார். அவரு அப்படி ஒரு அறம் இருக்கும் அந்த கேரக்டர்ல. அது மாதிரி தான் நான் இந்த படத்தை பாக்குறேங்க. ஆனா எல்லாரும் வந்து டாக்ஸிக்கா பேசுற அளவுக்கு டியூட் அவ்வளவு மோசமான படம் இல்ல. அந்த படத்துல இருக்கிற சப்ஜெக்ட பாருங்க. படத்தோட மைனஸ் வந்து லாஸ்டா நம்ம டிராகன்லயும் இதுலயும் லவ் டுடேலயும் நம்ம பிரதீப் சாரை பார்த்தோம்ல, அது ரிப்பீட்டடா வருது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மைனஸா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு லெவல்ல திகட்டிடுமோ, என்னடா பிரதீப் ஒரே மாதிரி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. இன்னும் இந்த பிளாட்ல இருந்து கொஞ்சம் அப்படி மாறி, இப்ப ஹரிஷ் கல்யாணம் பார்த்தோம்னா என்னதான் வந்து இந்த சில படங்கள் ஒரே மாதிரி பண்ணாலும் லப்பர் பந்துல நம்ம பார்த்த ஹரிஷ் கல்யாண் வேறல. ஸோ அந்த மாதிரி பிரதீப் அண்ணா வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்ணணும். ஆனா ஓகே, அவரோட மேனரிசம் பிடிச்சிட்டாரு அவரு. அடுத்து வரப்போற எல்ஐகே படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எல்ஐகே ட்ரைலர் பார்த்தாலே சூப்பரா இருந்துச்சு. ஹேட்ரிக் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஹேட்ரிக் ஹிட் இது டியூடோட சேர்த்து. அடுத்து வர படமும் கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லலாம் விக்னேஷ் சிவன் ஒரு வேஸ்ட்டுங்க அப்படிலாம் சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா உண்மையாவே நானும் ரவுடி தான் பார்த்து நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்ப பிரதீப் பிரதீபனா மாதிரி ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். எவ்வளவு ஃபன் இருக்கும் அந்த படத்துல. பாட்டு வேற ஆல்ரெடி ஹிட்டு. படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி என்னென்னவோ மிரட்டுறாங்க 24 வாட்ச் மாதிரி. ஸோ கண்டிப்பா வந்து அதுல இன்னும் பிரதீப் அண்ணாவை வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாம், வேற லெவல்ல இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த படம்.